இதே போல நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல் மலேசியா போன்ற நாடுகளிலே இந்த பசுமை தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். இதற்கென ஒரு தனி அதை ஓதுவார்கள். மனப்பகுதிகளை மாறுபடும் அவர்களுடைய திருநாமங்களை மோதி அவர்களுடைய வசீலாவை தேடி துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று இந்த பத்ருனி தினம் என்பது இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை பிரகடனப்படுத்தியதற்கு பின்னால் சற்றேறக்கூடிய 13 ஆண்டுகள் மக்காவிலே அவர்களுடைய மிகப்பெரிய துன்பங்கள், அவர்களை கடைசி 3 ஆண்டுகள் பைக்காட் என்று சொல்லி அவர்களுடைய குடும்பத்தார்களையே ஆஷிம் குலத்தார்கள் அனைவர்களுமே அவர்களுக்கு எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஆக்கி பெரும் துன்பப்படுத்தினார்கள். கடைசியாக அல்லாஹ் தஆலா இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலேயும் அல்லாஹ் அவர்களை வாளெடுத்து போரிடுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் சில கிறிஸ்தவர்கள் இஸ்லாம் வாளால் குறையுது என்று சொல்கிறார்கள். 13 ஆண்டுகள் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே யாரிடத்திலையும் போர் செல்லவோ யாரிடத்திலையும் சண்டையிடவோ அனுமதி கிடைக்கவில்லை. எதிரிகளுடைய எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய அனுமதி கிடைத்து மக்கா விட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்றவர்களையும் மக்காவாசிகள் விடவில்லை. அங்கேயும் சென்று பல துன்பங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய இஸ்லாமியமாய் போகக்கூடியவர்களுக்கு அவர்களை ரொம்பவும் அவர்களை துன்பம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து வந்தால் இங்கிருந்து வந்தால் அவர்களுக்கு பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களை துன்பம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் மக்காவாசிகள் எப்படியாவது இந்த மதீனாவாசிகளை ஒழித்து விட என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய கங்கணம் கட்டிக்கொண்டு அபூ சுஃபியானுடைய தலைமையில ஒரு பெரிய படையை ஷாம் சிரியாவுக்கு அனுப்பி அங்கே போய் பெரிய வியாபாரம் செய்து அங்கிருந்து யுத்த தளவாடங்களை வாங்கி வந்து இங்கே ஒன்று சேர்ந்து நாம் உரையடியாக போய் தாக்கி மதீனாவாசிகளை ஒழித்து கட்டும் ஒரு சூழ்நிலை என்றாக அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தது. அபூ சுஃபியான் அவருடைய கூட்டத்தாரனும் போய் ஷாம் சிரியாவில் பெரிய வியாபாரம் செய்து பல 100 ஒட்டகையில் அவர்கள் பொருள்களை வாங்கி வருகிறார் என்ற செய்தியை தெரிந்து அவர்களை இடைமறித்து அவர்களுடைய பொருள்களை பறித்து விடுவதற்கு அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைத்தது. அவர்கள் தயாரானார்கள். இந்த செய்தியையும் அவர்கள் ஒட்டகை மூலமாக தெரிந்து அபூ சுஃபியானும் அவருடைய கூட்டத்தார்கள் அந்த வியாபார பொருள்களை மதீனாவுடைய வழியிலே போகாமல் வேறு கடற்கரை ஓரமாக போய் மக்கா சேர்ந்து விட்டார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி படை திரட்டி பெறப்பட்டார்கள் அல்லவா. வெறும் 313 சஹாபாக்கள். அவர்களுக்கு போர் ஆயுதம் இல்லை, அவளுக்கு சரியான ஒட்டகை ஆயுதம் இல்லை, உணவுப் பொருள்கள் இருந்தாலும் அவர்களை எதிர்ப்பது என்பதற்காக வேண்டி புறப்பட்டு விட்டார்கள். திரும்ப இவர்கள் யுத்தம் செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள் என்ற செய்தி அபூஜாலுக்கு தெரிந்தவுடனே அவனும் 1000க்கும் மேற்பட்ட பிற ஆயுத பாணியான படைகளை திரட்டிக் கொண்டு பத்ர் என்ற இடத்திற்கு வருகிறான். இது ஒரு சுருக்கமான ஒரு சம்பவம்.
இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதில் சஹாபாக்கள் பதிலிடத்திற்கு சஹாபாக்கள் அழைத்து சென்றார்கள். அங்கே அல்லாஹ் தாலா இந்த 313 சஹாபாக்கள் இதே புனித ரமதானிலே முதலாக ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது இந்த ரமதான் தான். ரமதான்ல நோன்பு வைத்தவர்களாக, போதிய ஆயுதங்கள் இல்லாதவர்களாக, போதிய உணவுப் பொருட்கள் இல்லாதவர்களாக அந்த இடத்துக்கு செல்கிறார்கள். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு வாக்களித்தான். உலகது நசருக்கு உண்டாக பதிலுவான் அதில்லா. அல்லாஹ் தாலா நீங்கள் குறைந்த பேர்களாக இருந்தாலும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு பெரும் உதவியை செய்வான் என்ற வாக்களில் அழைத்திருந்தான். அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் போய் பதிலிடத்தில் தங்கினார்கள். அது பெரிய சரித்திரம். அங்கே அவர்கள் போய் தங்கியது. அவர்கள் இரவு நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடிய நின்று துஆ செய்த விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தஆலா வாக்களித்தபடி பதிலுடைய களத்திலே சொன்னார்கள், இதோ இந்த இடத்திலே நாளை அபூஜால் வெட்டப்படுவான், உத்துபா வெட்டப்படுவான், தைபா வெட்டப்படுவான், ஷைபா வெட்டப்படுவான் என்று எல்லாம் காண்பித்து விட்டார்கள். என்றாலும் அல்லாஹ் தாலாவுடைய ஏற்பாட்டின் மீது பயந்தவர்களாக விடிய அல்லாஹ் தாலா இடத்திலே நின்று துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெற்றிருந்த அங்கிகள் கூட கீழே விழுந்து விட்டது. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, யார் சொல்லலாம், அல்லாஹ் தான் உங்களுக்கு வாக்களித்து விட்டானே, என்றாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி விடிய துஆ செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா மறுநாள் போரிலே பெரிய வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். வழக்குகளை அல்லாஹ் தஆலா 3000 வழக்குகளை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அவர்கள் மூலமாக அவர்கள் உதவியாக இருந்து அந்த எதிரிகளை அபூஜஹல், உத்பா, உத்தைபா, ஷைபா யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரிகளாக இருந்தார்களோ, ரசூலுல்லாஹை எந்த வகையெல்லாம் துன்பம் கொடுத்துக் கொண்டு வந்தார்களோ மக்காவிலே, அந்த எதிரிகள் அனைவரும் அங்கே அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். எல்லாரும் நாசமாக்கப்பட்டார்கள். இஸ்லாத்துடைய பெரிய வெற்றியாக இருந்தது. அதை கனிமத்து பொருள்களாம் அவர்களுக்கு கிடைத்து பெரிய இஸ்லாத்துடைய முதல் வெற்றியாக எல்லோரும் இங்க சுற்றிருந்த அரபு நாடுகள் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படியாக குறைந்த சஹாபாக்கள் மக்காவாசிகளை வெற்றி கண்டு விட்டார்கள். எல்லோருடைய உள்ளத்திலேயும் திடுக்கமும் பயமும் ஏற்படக்கூடிய அளவிலே அல்லாஹ் தஆலா இந்த பதிலுடைய தினத்தை ஆக்கி வைத்தான். அந்த பதில் சஹாபாக்களுடைய உயர்வு, அதனுடைய சிறப்பு நிறையா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா பதில் சஹாபாக்களுடைய எல்லா குற்றங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான். இஃபஅலூ மா ஷி'தும், அவர்கள் முதலாக இஸ்லாத்திற்காக வேண்டி போர் செய்த காரணத்தினால் நீங்கள் நாடிகளை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டார் என்று சொல்லி சொன்னார். ஒரு சம்பவம் வருகிறது. பத்ர் யுத்தத்திற்காக வேண்டி ஹத்தா மக்காவுடைய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தந்திரமாக மக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு மக்காவில் போக வேண்டும். ஆனால் இந்த செய்தி மக்காவாசிகளுக்கு அறவே தெரியக்கூடாது. நம்ம ஆயிரக்கணக்கான ஒட்டங்களோடு போனாலும் மக்காவாசிகள் தெரியக்கூடாது. எந்த அளவுக்கு அந்த போர் தந்திரத்தில் செய்ய வேண்டுமா செய்து அவர்கள் எந்த செய்தியும் தெரியாமல் இருந்து திடீரென்று போய் கத்தியின்றி அர்த்தமின்றி அந்த மக்காவை வெற்றி கண்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு அளித்திருந்தார்கள், இந்த செய்தி மக்காவாசிகளுக்கு யாரும் எந்த வகையிலும் தெரியவிடக்கூடாது, ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சஹாபி, ஹாத்தம் இப்னு அபி முல்தஹா என்ற அந்த சஹாபி என்ன செய்தார், அவங்களுடைய உறவினர்கள்லாம் மக்காவில் இருக்கிறார்கள், நாம் திடீரென்று போய் தாக்குவோமே ஆனால் அவர்களுக்கு அது உயிர் ஆபத்து ஏற்படலாம், ஆகினாலே நாம் அதுக்கு செய்தி அனுப்பி விடுவோம் என்று ஒரு லெட்டரில் எழுதி ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்து, இதை கொண்டு மக்காவிலே கொடுத்து விடுங்கன்னு சொன்னார். அந்த பெண் எடுத்துக்கிட்டு போனாங்க. இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி அலியநாயகம் அவர்களையும் இன்னொரு சஹாபையும் நீங்கள் போங்கள், போற இடத்துல இந்த இடத்துல இந்த பொன் போயிருச்சு, நீங்களும் போவீங்க, இந்த இடத்துல நீங்க அந்த பெண் இருப்பாங்க, நீங்க போகும்போது அந்த பெண்ணை படித்து இடத்துல கூட அந்த லெட்டரை வாங்கி கொள்ளுங்க கடிதத்தை. அதே மாதிரி போனாங்க. ரசூலுல்லாஹ் எப்போ இவங்க போனாங்க, அவங்களது எல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. போய் கொடுக்குன்னு அந்த பெண்ணத்துல கேட்டாங்க, இடத்துல இல்லைன்னு சொன்னாங்க. உடனே அது தனி நாயம், நீ கொடுக்காவிட்டால் உன்னுடைய ஆடைகளை களைய வேண்டியது வரும் என்று சொன்ன உடனே அந்த பெண் கொண்டையில இருந்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த பெண்ணையும் அதையும் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது யார் கொடுத்து அனுப்பியதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த சஹாபி என்று தெரிந்தது. உடனே அதன் துமர் நாயம் தம்முடைய வாளை உருவிக்கொண்டு இந்த முனாஃபிக்கை நான் வெட்டி விடுகிறேன் என்று சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, இவர் காலம் அஹ்லில் பதிலே கலந்து கொண்டவர் சஹாபியா இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பொது அறிவிப்பை கொடுத்து விட்டான். யா அஹ்ல பத்ர் இஃபஅலு மா ஷி'தும், நீங்க நாடியதை செய்யுங்கள், இன்னல்லாஹ் கத் கஃபர லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விட்டார் என்று சொன்னார்கள். அதனால அந்த பதிலே கலந்துகிற சஹாபுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்று சொன்னாங்க. பின்னாலும் கூட அதற்கு அபூ சித்தீக் என்றாலும் உமர் நாயகம் உஸ்மான் காலத்திலேயும் பதில் சஹாபாக்களுக்கு தனி மதிப்பு கொடுத்தார்கள். எந்த பிரச்சனைகளும் அவர்களோட ஆலோசனை செய்வார்கள். அவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அதனால பெரும் தியாகம் செய்த அந்த பதில் சஹாபாக்களுடைய அந்த நினைவு தினத்தை அவர்கள் நமக்காக வேண்டி பெரிய போரிட்டார்கள். அவர்கள 14 சஹாபாக்கள் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கலோகத்தில் வைத்தான். அவர்கள் கேட்டார்களாம் அல்லாஹ்விடத்துல, எல்லாம் கேட்டான் சொர்க்கத்தை கொடுத்து, சொர்க்கத்துல ஒரு குருவியை போன்றாக்கி அந்த கந்தீல்கள்ல இங்க இருக்கக்கூடிய அந்த கூண்டுகள்ல அப்படி சுத்தி வரும்படியாக கேட்டா, உங்களுக்கு சொர்க்கத்தை பார்த்தீங்களா, இந்த ஒரு பெரிய சொர்க்கத்தை விட இன்னும் எங்களுக்கு என்ன தேவை இருக்கு, உங்களுக்கு இது இன்னும் தேவையா சொல்லுங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, யாரெல்லாம் எல்லா நிலைமையும் இருக்கிறது, இது எனக்கு பேர் ஒன்றும் தேவையில்லை, இல்லை எனக்கு உங்களுக்கு இன்னும் கொடுக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன், ஏதாவது கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன, யாரெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேணாம், திரும்ப எங்களுக்கு துனியாவை அனுப்பு, நாங்கள் இதே போன்று உன்னுடைய பாதையிலே சென்று நாங்கள் ஜாது செய்து எங்களுடைய கைகால்கள் வெட்டப்பட்டு உன்னுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை என்று சொன்னார். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த பதில் சஹாபாக்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய வசீலாவை கொண்டு கேட்டால் துஆக்கள் கபூலாகும். எத்தனையோ சிரமங்கள் நமக்கு ஏற்படும் போது அவங்களுடைய வசீலாவை கொண்டு கேட்டால் எத்தனையோ பேர்களுக்கு சிரமங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் இன்றைய தினத்தில் அவர்களுக்கு அவருடைய வசீலாவை கொண்டு நாம் நம்முடைய துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இது நம்ம ரமதானிலே ஒரு குறிப்பான ஒரு தினமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அந்த பதில் சஹாபாக்களுடைய பொருட்டினாலே அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து இந்த புனித மனிதான ரமதானை முழுமையாக அடைந்து மேலும் பல ரமதான்களை அடையவும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த நல்லவர்களோடு நாம் சொர்க்கலோகத்திலே அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அனைவருக்கும் தந்துள்வானாக.